வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் உண்ணாவிரதம். தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் நுவரெலியா உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. காலஞ்சென்ற முன்னாள் அமைச்சர் கே வேலாயுதத்தின் பூதவுடல் இன்று இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தமிழ் சிறை கைதிகள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொழும்பு மெகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தம்மை விரைவில் விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கைதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் 200க்கும் அதிகமான தமிழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நேற்று முன்தினம் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தனர். அவர்களில் 101 பேர் மெகசின் சிறைச்சாலையிலும் 30 பேர் அனுராதபுரம் சிறைச்சாலையிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.